ஓகே, திரு பிரசன்னா குறுக்கிட விரும்புனீங்க. ஆமா, மரியாதைக்குரிய நம்முடைய அதிமுக ஆதரவு சார்பாளர் அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்த பேசுறார். அவருக்கு அங்க வைத்தறிச்சல் புகைச்சல் ஓபியில இருக்கிற எனக்கே கேக்குது, எனக்கே வாடடிக்குது. 10 தோல்வி பழனிசாமியினுடைய சிஷியனாக பேசக்கூடிய அக்னீஸ்வரன் அவர்கள் கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், யாராவது வருவாங்களான்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டது. இப்ப அதே கேள்வியா அதே பதில நீங்க அக்னீஸ்வரன் சொல்லி இருக்கணும். ஏன்னா கூட்டணி கதவை நான் திறந்து வச்சிருக்கோம், வருவாங்க பாருங்க, அடுத்த அமாவாசைக்கு திமுக கூட்டணியே இருக்காது, இன்னும் 2 அமாவாசை தான் அப்படின்னு தொடர்ச்சியா பேசினது 10 தோல்வி பழனிசாமி அவர்கள். ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சி எங்களுடைய தலைவர் செயல் தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையில் போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த கருத்தியல் ரீதியான சித்தாந்தம் இப்படி இருக்கு, இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதுன்னு ஜோசியம் பேசிக்கிட்டு இருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னால், கடந்த வாரத்திற்கு முன்னால் தொடர்ச்சியா எல்லாரும் இதைத்தான் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொன்ன பேச்சை அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு நினைவுபடுத்துகிறேன், இரட்டை குழல் துப்பாக்கி என்று திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அது 3வது குழல் துப்பாக்கியாக இந்த 2 பேரோடு கொள்கை வழி உறவாக, தாய் வழி உறவாக விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இங்க ஏதாவது வருமா, இங்க இருந்து உடைக்கலாமா, இங்க இருந்து சேர்க்கலாமாங்கிற பரிதாபத்திற்குரிய நிலையில் தான் அதிமுக இருக்கிறது. இவங்க சொத்து வரி உயர்த்தணும்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த சொத்து வரி உயர்வை முதலில் உயர்த்தியது நான் முடிச்சறேன். நான் ஓபியில இருக்கேன், புரியல. இப்படி கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கு, 3வது குழலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு என்பதன் மூலமாக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுந்தது என்ன கேக்குறேன். இங்க யாருக்கு கட்டாயம் வரலங்க, அவர் பேச்ச நீங்க கேட்டீங்களா இல்லையா? நாங்கள் தொடர்ச்சியாக 2014 இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்பவும் பயணிப்போம், எதிர்காலத்திலும் பயணிப்போம் என்பது ஒரு இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகிற கூட்டத்தில் நான் உறுதியோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய உறுதித்தன்மையை சொல்லுவதில் என்ன தவறு? இந்த இயக்கம் கொள்கை சார்ந்து பயணிக்கிறது, பாஜகவை வேறறுக்கிறது, பாஜகவிற்கு கடிவாளம் போடுகிறது, சனாதனத்தை வேறறுக்கிறது. இந்த இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற ஒரு கட்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லுவது கட்டாயம்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய இன்னும் நான் அறிவின்மைன்னு சொன்னா கோவிச்சுக்குவீங்க, புரிதலின்மை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். புரிதலின்மைக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பாஜகவும் அதிமுகவும் 2 பேரும் கதவு ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட இவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட இவங்க வருவாங்கன்னாங்க. இப்ப வரைக்கும் அவங்களால ஒண்ணு சேர முடியல. பாஜகவோடு இருந்த எல்லா கட்சிகளும் கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு ஓடினாங்க. அது தமிழ்நாடு அளவிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி. இங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, ஒரே தட்டுல அண்ணன் தம்பிகளாக உண்டு. இந்த கூட்டணியை வலுப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தன்மான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆக எங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவுமே நீங்க கேட்ட கேள்விக்கு தான பதிலே தவிர நான் ஐ எம் நாட் கிவிங் a self declaration for that. ஓகே ஓகே, திரு செல்வம், பாஜகவை எதிர்க்கக்கூடியதில் ஒன்றுபட்டு நிற்கிறது திமுக கூட்டணி என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் திரு திருமாவளவன். உங்களுடைய பதில். நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டு ஒரு 75 ஆண்டுகள் கடந்து அந்த இயக்கம் பவளவிழா கொண்டாடுவது என்று அந்த கட்சியினுடைய உரிமை. அதுவும் கூட ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த கட்சி தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக மக்கள் மத்தியில அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதுல குறிப்பா நான் இன்னும் ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். 1944 நீதி கட்சியில இருந்த திராவிடர் கழகமாக தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்கள் தொடங்கிய அந்த காலத்திலே இருந்து 44க்கு 49க்கும் இடையில அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் இடையிலேயே முரண்பாடு வந்தது. ஏதோ திமுக கொள்கை கூட்டணி சனாதானத்திற்கு எதிரானது அதெல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னாமா, அந்த கட்சி தொடங்கினதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுகள். அதாவது பெரியார் அவர்கள்
வயது கடந்து ஒரு திருமணம் செய்தார்கள் என்பதற்காக இது கூடாத திருமணம் அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பெரியார் அவர்கள் கூடா திருமணம் நடத்துகிறார் என்று அண்ணா அவர்கள் பகிரங்கமாக பேசி செல்வாண்ணா ஒரு நொடி அண்ணே ஒரு நொடி செல்வாண்ண சொல்லுங்க நீங்க தேர்ந்த திராவிட ஆய்வாளர், நீங்க தேர்ந்த திராவிட இயக்க சிந்தனையாளர், இப்படி நீங்க பாஜக இப்ப இருக்கிறதுனால இந்த கருத்தை பேசுறது முற்றிலும் தவறுன்னு மனசாட்சி பேசாதீங்க. அதுக்கு பிறகு அதாவது பெரியார் அவர்கள் வந்து அதாவது வயது முதிர்ந்த காலத்தில் கூடா திருமணம் செய்து விட்டார் என்று அண்ணாவோடு இருந்த கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களும் சொன்னார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் வெளியே போய் ஓட்டு அரசியல் மீது நம்பிக்கை வந்த காரணத்தால் அண்ணா 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அண்ணாவும் பெரியாரும் கூட விமர்சனங்கள் செய்கிற பொழுது பெரியார் அவர்களே கூட கண்ணீர் துளிகளே என்று எழுதினார். இந்த நண்பர் பிரசன்னா சொன்னார் கொட்டும் மலையில் என்றெல்லாம் சொன்னாரு. ஆனால் அன்னைக்கு வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இப்ப நடக்கக்கூடிய சூழல், அதாவது இந்துத்துவா இந்த விஷயத்தை எதிர்க்கிறதுல ஓரணியில நிக்கிறோம்னு சொல்றாங்க. அதற்கான பதில் சொல்லுங்க சகோதரி. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுருக்கமா எனக்கு தாமதமா கொடுத்திருக்கீங்க, அதனால சொல்றேன், கொஞ்சம் வாய்ப்பு. அதாவது வேற ஒண்ணுமா, இன்னும் ஒருத்தர் பேசல, அதாவது வேற ஒண்ணு இல்லைங்கம்மா. இத அண்ணா அவர்கள் தொடங்கிய காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. அதற்கு பிறகும் கூட இவர்கள் சனாதானம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்துத்துவா எல்லாம் சொல்றாங்க. பெரியாருக்கு அதாவது அண்ணாவுக்கு ராஜாஜிக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாடு. ராஜாஜியை குள்ளுகப்பட்டார் என்றெல்லாம் கூட அண்ணா அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து சனாதானத்தினுடைய முதல் எதிரியாக ராஜாஜியை சித்தரித்தார்கள். இன்னும் சொல்ல போனா குலக்கல்விக்கு திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் என்று அண்ணா மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் அதே அண்ணா 1967 அதே ராஜாஜியோடு எந்த ராஜாஜி எதிர்த்தாரோ அந்த ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார், திமுக கூட்டணி வைத்தது. ஆனால் பெரியார், தந்தை பெரியார் ராஜாஜியோடு கூட்டணி வைக்கல, அதை நீங்க கவனிங்க. அதனால இவங்க வந்து சும்மா சனாதானம் இந்துத்துவம் சொல்றது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இவர்களுக்கு வேற வேலை இல்லை, வேற இவருடைய கொள்கை திட்டம் ஒன்றும் இல்லை, இவருடைய கொள்கை லட்சியம் இல்லை. இல்லாத திராவிட நாடை நிறைய முரண்கள் இருந்தாலும் கொள்கை இந்த கூட்டணி ஒன்றிணைந்திருக்கு அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. ஆனா கொள்கை ஒண்ணு இல்லாததுனால இவங்க சேர்ந்திருக்காங்கன்றீங்களே. இன்னும் நண்பர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு 18 மாதங்கள் இருக்கிறது. இப்பொழுது உடன்பாடுகளும் நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க திருமாவளவன் அவர்களை மையப்படுத்தி பேசியதால் நான் சொல்கிறேன். திருமாவளவனுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாங்க, 4 வருடங்கள் திரைப்படத்திலே நடித்து விட்டு துணை முதலமைச்சர் பதவியை கேட்கிறாங்க, ஆனால் 40 ஆண்டு காலம் அரசியல் இயக்கத்திலே இருக்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன தப்புன்னு சொன்னாரு. அதை இன்றைக்கு வரை, இந்த நிமிடம் வரை திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கல.